நாங்க சின்ன வயசுலேருந்து எல்லாரும் நெறைய வேலை எங்கெங்கேயோ பார்த்து ஈவினிங்ல ட்ராமா போடுற நாடகக்காரர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்க அப்பாவ பொறுத்தவரைக்கும், ஒரு முழு நேர நாடகக் கலைஞர். சினிமாலயும் நெறைய பணியாற்றியிருக்காரு. ஸோ எங்க குடும்பமே மேடையிலேருந்து வந்த வருமானத்தில தான் எங்க குடும்பமே வாழ்ந்தது. அப்படின்னு சொல்லும்போது, நம்ப ஒரு லைஃப்ல ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம். நம்ம திருப்பி குடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு இல்லையா? ஸோ அது குடுக்கும்போது நம்ம சமூகத்துக்கு திருப்பி குடுக்கணும். அந்த மேடைக்கு தான் நம்ம குடுக்கணும். அந்த டயத்தையும், எல்லாத்தையும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது, தண்ணீர்ல மேடை ஏத்தணும்னு சொல்லி, அப்போ பயங்கர சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா, எனக்கு அப்போ முழு நேர மேடையில என்னதான் நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சாலும், அன்னைக்கு மியூசிக் யார் போட போறாங்க? சீன் செட் யார் போட போறாங்க? எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு ட்ரூப்ப? இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கா தான் இருந்தது. அ ரெட் கார்பெட் வெல்கமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு யாருமே ஒரு தடையாவோ, இல்ல என்னை எதிர்த்தோ அந்த மாரிலாம் இல்ல. இட் வாஸ் அ ஈஸி கேக் வாக் ஃபார் மீ அப்படின்னு தான் சொல்லலாம். முதல்ல இந்த நாடகத்த நான் மீண்டும் மேடையேற்ற போறேன்னு நான் சபாவ அப்ரோச் பண்ணும்போது, கார்த்திக் ஃபைனான்ஸ கண்டிப்பா பண்ணுங்கம்மா, நாங்க உங்களுக்கு டேட் குடுக்குறோம்னு சொல்லி குடுத்தாங்க.